வெல்கம் டு ஃபுட் மசாலா. இன்றைக்கி நான் வீடியோவில் காட்ட போகிறது மண் பாத்திரங்களை எப்படி பதப்படுத்துறது, அதோடு அதை எப்படி நாங்கள் முதல்ல சமைக்கிறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். சமையலுக்கு உகந்த பாத்திரங்கள் மண் பாத்திரங்கள் தான். இது முதலாவது இடத்துல பிடிக்குது பாத்திரங்களில். மண் பாத்திரங்கள் சமைக்கிறதுனால சுவை, மனம், ஆரோக்கியம் இந்த மூணும் கிடைக்குது. தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க இந்த மண் பாத்திரங்களில் சமைச்சு சாப்பிட்றதுனால நல்ல பலன் கிடைக்கும். வாங்க நாங்கள் இப்போ இதை எப்படி பதப்படுத்துறதுன்னு பார்ப்போம். பெரிய ஒரு பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி இந்த மண் பாத்திரங்களை உள்ளே வைக்கணும். நான் இது ஒவ்வொன்றா தான் வைக்க போகிறேன். முதல்ல ஒன்று வச்சதோட அதுலேருந்து நீர் குமிழிங்க நிறைய வருது. அது கொஞ்சம் அடங்கின பிறகு இன்னொரு பாத்திரத்தையும் வைக்கிறேன். இந்த சீசன் பண்ணுற முறை ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. சிலவங்க அரிசி தண்ணியை யூஸ் பண்ணுவாங்க, சிலவங்க சோறு வடித்த தண்ணியை யூஸ் பண்ணுவாங்க. நான் இந்த முறை தான் யூஸ் பண்ணுவேன். இது ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி நான் 2 நாள் ஊற வச்ச பிறகு சோப் போடாமல் சும்மா ஒரு ஸ்க்ரப்பரால் இந்த மாதிரி தேய்ச்சி கழுவி இருக்கணும். சோப் போட்டால் அந்த பாத்திரத்தில் சின்ன துளைகளுக்குள்ளே சோப் போய் அடைப்பட்டுரும். தேய்ச்சி கழுவுறதுனால அந்த மண் தூசுகள் துணிக்கைகள்லாம் கழுவப்பட்டுரும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் கழுவி எடுத்துட்டேன். 2 நாள் ஊற வச்சது. இப்போ நான் நைட்டை ஃபுல்லாக காய வைக்க போகிறேன். நான் வெளியே காய வைக்கலை, வீட்டுக்குள்ளே தான் காய வைக்கிறேன். அடுத்த நாள் மார்னிங் நல்லா காஞ்சிட்டு பாத்திரங்கள்லாம் இப்போ பாத்திரத்தில் மேல் பாகம் கீழ் பாகம் எல்லாம் தேங்காய் எண்ணெயால் நல்லா பூசி விடணும். இந்த மாதிரி பூசி நான் நைட் ஃபுல்லாகவே வச்சிடுவேன். பூசின பிறகு பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா காஞ்சிக்கிட்டு வருது. அப்படியே அந்த எண்ணெயை அவ்வளோ பாத்திரம் உள்வாங்கிடுச்சு, அப்சர்வ் பண்ணிடுச்சு ஆயிலை. இப்போ நான் நைட் தூங்க போகிறதுக்கு முதல்ல நான் எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி பதப்படுத்துறதுனால நாங்கள் பாத்திரங்களை மிச்ச நாளைக்கு பாவிக்கலாம். அந்த கோடு மாதிரி வெடிப்பெல்லாம் வராது.
பாத்திரங்கள் நல்லா உறுதியாகிரும். இந்த மாதிரி நாங்கள் பதப்படுத்துகிறதுனால. நான் வந்து மட்பாத்திரங்களை தான் நான் சமைக்கிறது. எலக்ட்ரிக் குக்கரில் இதை வச்சு தான் சமைப்பேன். கேஸில் இது தான் சமைக்கிறது. இப்போ அடுத்த மார்னிங் வந்து நான் சமையலுக்கு இந்த பாத்திரத்தை யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல நான் திருவின தேங்காவை எடுத்து இந்த மாதிரி திரும்ப பூசி விடுறேன். உள்ளே மட்டும் பூசினா போதும். பூசிட்டு அதையே வச்சு நான் ஹீட் பண்ண போகிறேன். நல்லா லோ ஹீட்டில் தான் இதை ஹீட் பண்ணணும். இப்போ அதுக்கு பிறகு நான் பாத்திரத்தை கழுவிட்டு சமைக்க போகிறேன். இது முதல்ல எப்படி சமைக்கிறது எப்படின்னா காட்ட போகிறேன். நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு சமைக்கும்போது குறைஞ்ச தீயில தான் சமைக்கணும். இல்லாட்டி பாத்திரம் வந்து வெடிக்கும். இப்போ இதுலேருந்து புகை வருது. அது கண்டு பயப்படக்கூடாது. இது வந்து ஃபஸ்ட்டுக்கு சமைக்கும் போது இப்படி தான் வரும். நீங்கள் அதுக்கு பிறகு சமைக்கிற நேரம் இந்த புகை வராது. அந்த அனுபவத்தை தான் சொல்கிறேன். இப்போ நான் முருங்கைக்காய் போட்டு பருப்பு கறி ஒன்று செஞ்சு காட்ட போகிறேன். நான் முதல்ல பருப்பையும் முருங்கைக்காவையும் வேக வச்சு எடுத்துருக்கேன். வேக வைக்கிறதுக்கு பச்சை மிளகாய், ஒரு சின்ன வெங்காயம், பூண்டு, மஞ்சள், உப்பு, கொஞ்சம் தண்ணி போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ நான் தாளிக்க போகிறேன். பாருங்கள், சட்டி கீழேருந்து நல்லா புகை வருது. நான் வந்து லோ ஹீட்டில் தான் சமைக்கிறேன். இது கொஞ்ச நேரத்தில் இந்த புகை அப்படியே அடங்கிடும். இப்போ தாளிக்கிறதுக்கு நான் வெந்தயம், சீரகம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு வதக்குறேன். இப்போ வெட்டின வெங்காயம் அதையும் சேர்த்து வதக்கணும். கடுகும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். எண்ணெயில் வதக்குறனால ஸ்டர் ஃப்ரையில் 150 டெம்பரேச்சரில் குக் பண்ணுறேன். நல்லாவே லோ ஹீட்டில் தான் வச்சுருக்கிறேன். இன்னும் கொஞ்சத்தில் இந்த புகை அடங்கிடும். இப்போ நான் கொஞ்சம் மூடி வச்சேன்னா நல்லா அது ஃப்ரை ஆயிடுச்சு. நீங்கள் மட்பாத்திரங்களை சமைக்கிற நேரம் எப்பயும் கொஞ்சம் குறைஞ்ச தீயில சமைக்கிறதுக்கு பாருங்கள். அப்போ நம்மளோட பாத்திரங்கள்லாம் நல்லா யூஸ் ஆகும். இப்போ நான் வந்து மிளகாய் தூளும் துண்டு மிளகாய் அதுவும் சேர்க்குறேன். இதுதான் நான் வந்து வேக வச்ச பருப்பு. இதில் நான் கொட்ட போகிறேன். இது கொட்டிட்டு கொஞ்சம் நாங்கள் ஹீட்டை கொஞ்சம் கூட்டிட்டு திரும்பவும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடணும். இப்போ பாருங்கள், புகை அப்படியே நின்றுச்சு. இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் பாலும் மிளகும் சேர்த்து கொஞ்சம் வேக வைக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு ஹீட்டை கூட்டி கொள்ளலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.